சதவிகிதம் சார்ந்து உங்களுடைய மீடியாலையும் சரி அல்லது பத்திரிகையிலும் எழுதும் பொழுது மாணவ செல்வங்களை இன்னும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறாமல் போனார்களோ அவர்கள் மீண்டும் இந்த துணைத் தேர்வை எழுத சொல்லி அதோடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற விதத்தில் நீங்களும் உங்களுடைய செய்திகளை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா அவங்க கொடுக்க இன்னொரு சான்ஸ் மூலமாக திருப்பி இதே ஆண்டில் அவங்கள வந்து கல்லூரியில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக அதை செய்யும் பொழுது அதற்கு இன்னும் ஊக்கம் தருகின்ற விதத்தில் உங்களுடைய செய்திகளும் ஊக்கமளிக்கின்ற விதத்தில் அது அமைந்திட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு என்னுடைய உரையை இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். ஜிஆர் வந்து கொஞ்சம் 50% மேலே இருக்கும். இது அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்தது வந்து கெரியர் கைடன்ஸ் எதுவும் பிளான் பண்ணுறீங்களா? பொதுவாக இப்போ நான் முதல் திட்டம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் மூலமாக உயர்வுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம், ஒரு ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மூலமாக அந்த பிள்ளைகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அவங்க டீச்சர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க என்னென்ன காலேஜஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் என்ன காலேஜ் இருக்குது, நம்ம ஸ்டேட்டில் என்ன காலேஜ் இருக்குது என்கின்ற விதத்தில் அந்த கெரியர் கைடன்ஸ் ஏற்கனவே நம்ம வழங்கப்பட்டிருக்கின்றது நான் முதல் மூலமாக. அதுக்கென்று தனியாகவே நம்ம வெப்சைட்டுமே வச்சுருக்கோம், உங்களுக்கே தெரியும். அது தொடர்ந்த பிள்ளைகள் இன்றைக்கி வந்து மார்க் ஷீட் வாங்க வரும்பொழுதும் எங்களுடைய ஆசிரியர்கள் அதற்கென்று தனியாக ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த முறையும் அது அந்த அக்கறையை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை கல்லூரியில் சேர்ப்பதற்கு அதற்கான அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற அந்த திட்டங்கள்லாம் எடுத்து சொல்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி வழங்கியிருக்கணும். அந்த விதத்தில் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தில் நான் பேசும்பொழுது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கல்லூரியில் சேர்கின்ற அந்த சதவீதம் என்பது 74% அதிகரித்திருக்குது என்று கூட நான் சொல்லியிருக்கேன். இது வந்து அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற இந்த 47-48% நம்ம ஜிஆர் கொடுக்கும்போது அதில் எங்களோட அரசு பள்ளியில் இருக்க பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன் சேர்றதுக்கான அந்த சதவீதம் இன்றைக்கி வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த முறையும் நம்முடைய ஜிஆர் வந்து அதிகமாகும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சார், நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆங்கிலத்தை வளர்ப்பதற்கான முயற்சிகள் எந்த அளவில் இருக்குது சார்? ஏன்னா இன்றைக்கி எந்த ரிசல்ட்டில் கூட சார் எல்லா பாடங்களையும் 100 மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நிறைய இருக்காங்க. ஆங்கிலத்தில் ஒருத்தர் கூட 100 மதிப்பெண்கள் எடுக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காகத்தான் இந்த லாங்குவேஜ் தனியாக நாங்கள் வந்து ஒரு ஆய்வகமே நம்ம உருவாக்கணும். லாங்குவேஜ் லேப் அப்படின்னு நாங்கள் வந்து மயிலாடுதுறையில் நாங்கள் ஆரம்பித்தோம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்போ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிலேட்டடாக இப்போ அதிகப்படியாக இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா திறன் அப்படிங்கிற வகையில் ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த திறன்கிற திட்டம் வந்து கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக அவங்க புரிஞ்சிக்க முடியுதுங்கிறதுக்கு தனியாக அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி பல திட்டங்கள் வரும். அது இந்த கல்வியாண்டில் வரும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக அது நாங்கள் என்ன மாதிரியான திட்டத்தை நாங்கள் வந்து உருவெடுத்திருக்கோம் என்பதை நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இங்கிலீஷில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 68 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க என்று சொன்னாலும் அது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும். ஏன்னா தமிழ் அண்ட் ஆங்கிலம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வரும்போது அதுக்கு தகுந்தாப்ப ட்ரைனிங்கும் வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை. ரூரல் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அதிகப்படியான ஃபோக்கஸை கொடுக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் அறிவிச்சிருக்கின்ற சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கின்ற திறன் அப்படிங்கிற ஒரு திட்டம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி புரிகின்ற வண்ணம் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்ச்சி விகிதம் இன்றைக்கி அதிகரிச்சு தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் இப்போ கம்பேரிசன் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வரும்பொழுது அரசு பள்ளியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிச்சிட்ருக்கோம் நாங்கள். இதில் ஹையர் செகண்டரி என்று வரும்போது +1 +2 என்று வரும்பொழுது அதில் இருக்கிற அந்த பிஜி டீச்சர்ஸ்க்கான ஏன்னா இப்போ நான் கன்னியாகுமரிக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பிஜி டீச்சர்ஸ் இல்லை சார், நாங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர் தான் வச்சுருக்காங்க, உடனே அதை அட்ரஸ் பண்ணணும் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அதனால தான் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பிஜி டீச்சர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3087 பேர் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டு அதனால தான் டிஆர்பி கேலண்டரே வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதை இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டை அதை கொஞ்சம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறதாக நாங்கள் பார்த்துக்கணும். இருக்குங்க தனித்தேர்வுகள். ஆமாம், அதை தனித்தேர்வுகள் 18,000 பேரில் தான் இப்போ 5500 பேர் என்னமோ தான் பாஸ் பண்ணியிருக்காங்க கூட நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 32% தான் அவங்க